பின்னாடி என்ன போட்டுது தீபக் ஃபேன் ஸ்பீட் தான் போகுது, ஃபேன் ஸ்பீட் தானே போட்டுருக்கு. என்னையும் கொஞ்சம் பேச விடுமா, இது ட்ரோல் பண்ணுறவங்க பார்த்துக்கோ, நான் எதுவும் சொல்லலை. வீட்டில் நம்ம இருக்கிறப்போ வந்து நம்ம மைண்டே வந்து நம்ம கிட்ட இருக்காது சில சமயம். ஸோ பிக் பாஸோடைய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக நம்ம மைண்டை வச்சுக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஷேப்பை பண்ணிக்கிறோன்றது தான் அந்த கேமோடைய க்ரக்ஸு. இது புரியறதுக்கு எல்லாருக்கும் லேட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய விஷயம் நடக்கும். திடீர்னு காலையில் எழுந்து வந்தோன்னு ஒரு எரிச்சல் இருக்கும். அன்றைக்கி அந்த சம்பவம் நடக்கிறப்பெல்லாம் வந்து அவன் கோவத்தில் இருக்கானே எனக்கு தெரியல. நான் சும்மா காமெடியாக பேசுகிற மாதிரி பேச போய் தான் அது வந்து சண்டையாகவே மாறிச்சு. அப்போ தான் நானே யோசிக்கிறோம், ஒருவேளை இது சொன்னது இப்போ இவ்வளோ பெரிய சண்டே ஆகுது. அப்புறம் நிதானமாக நம்ம யோசிக்கிறோம். அப்புறமா சாப்பிட்டு கிப்ட்டு மைண்டெலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு யோசிக்கிறப்ப தான், ஓ இல்லை இப்போ இது தப்பாக போயிருக்கு இந்த மாதிரி விஷயம். அப்படி அது நம்ம சொன்னது நம்ம சொல்ல வந்தது ஒன்று, அது போய் சேர்ந்தது ஒன்று, புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, அப்படி இப்படின்னு மாறுறது தான் பிரச்சனை. அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்கும், அவன் சொன்னான் இல்லைடா இல்லைண்ணே நேற்று நைட்டு வந்து இவன் சத்யான கலாச்சான், அவன் ஒரு காரணம் சொல்கிறான், அது என் மைண்ட்லேயே இருந்துச்சு, அதே யோசிச்சுட்டு நான் வந்தேன், அதனால் நீங்கள் கேட்டால் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சுன்னா. அப்போ அதுதான் சொல்கிறேன், எங்கே என்ன எப்படி நடக்கும்ன்றது நம்மளால் அங்கே கணிக்கவே முடியாது. யாரும் வேணுன்ட்டே போய் ஒருத்தர் இது பண்ணுன்ற மாதிரிலாம் ஆரம்பிக்காது. அது சண்டைகள் ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பல கடுப்புகள் பல டாட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது வெடிக்கும். இதுதான் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கு. ஸோ அது தப்பே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு தான் நிறைய விஷயங்கள் இல்லை நான் சொல்லலையே. அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதில் ஆக்சுவலி என்ன ஒரு பியூட்டினா, ஐ வாஸ் ஆன் அண்ட் ஆஃப் இன் டச் வித் ரம்யா, சத்யாவோட ஒய்ஃப். அப்பப்போ ஃபோன் பண்ணி ஷீல் கீப் செக்கிங் ஆன் மீ அண்ட் ஆல் திஸ். ஸோ அப்போ சும்மா பேசிப்போம், இது பண்ணிப்போம். அப்போது ஆக்சுவலி இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஸ்டார்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து இது பண்ணுவேன். அப்போ ரம்யா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறப்போ அவள் டக்குன்னு வந்து அவள் சொன்னால், வெயிட் பண்ண ரஞ்சினி, அர்ச்சனா இஸ் ஆன் லைன், ஷி வாண்ட்ஸ் டு டாக் டு யூ, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்ம அங்கே அதை பேசுனது வச்சு இப்போ பஞ்சாயத்து நான் சொன்னேன், ஐயோ இப்போ எனக்கு பஞ்சாயத்து பேசுகிற எனர்ஜிலாம் இல்லை, வேணாம். நோ ஷி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு சே ஹாய் டு யூ, நீ சும்மா பேசு, நான் சொல்லிட்டேன் நீ லைனில் இருக்கேன், நான் புட் யூ ஆன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா. ஐயோ இது என்னடா இது தர்ம சங்கடமாக போச்சேன்னு. பட் வென் ஐ ஆக்சுவலி நான் ரம்யா அர்ச்சனா வி வேர் ஆன் அ கான்ஃபரன்ஸ், அது ஒரு மேட்ராகவே அவங்ககிட்ட பேசல. we were just having fun, 3 ladies உட்காந்து கலாய்ச்சிக்கிட்டு இது பண்ணி ஹஹான்னு சிரிச்சுக்கிட்டு. அவள் ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து, அருண் இப்படி சொன்னா, நீ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சா, ஷி டிடன்ட் ஈவன் லைக், அது ஒரு ஷோவில் நடந்த ஒரு விஷயம். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் மோர் ப்ராஜெக்ட் தட் our partners are committed to. So that clarity is there with all of us. So it's not getting into a personal. Of course she'll know what Big Boss is. So I'm just trying to say something. இல்ல அவங்க பாயிண்ட் அத அவங்க சொல்றாங்க. So that was there with all 3 of you. ஆனால் வெளியில் வந்து நிறைய விஷயம் ஓகே, உங்களையும் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஏன் டக்குன்னு இவங்க உள்ள பர்ஸ்ட் ஆயிட்டாங்க, ஏன் அந்த ஒரு கோவமா ஆயிட்டாங்க அப்படின்ற. பர்ஸ்ட்லாம் ஆகலையா, பிக் பாஸ் ஆக சொன்னாரு. நான் அது கூட நான் மேக்ஸிமம் எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக சொல்ல முடியுமோ, நான் ஐ ட்ரை டு பி தேர் இன் த பெஸ்ட்